வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இன்று காமவர்த்தினி என்று அழைக்கப்படும் தொட்டால் சினிங்கி செடி பற்றி பார்க்க இருக்கின்றோம். தாவரங்களுக்கும் உணர்வு உண்டு என்பதை உலகுக்கு உணர்த்திய தாவரம்தான் தொட்டால் சினிங்கி. விரல் பட்டதும் சட்டென்று தன்னை உள்ளிழுத்துக் கொள்ளும் இந்த தாவரத்தை எல்லோரும் பார்த்திருப்போம். உணர்வு மட்டுமல்ல, உன்னதமான மருத்துவ குணங்களும் இந்த மூலிகை செடிக்கு உண்டு. தொட்டால் சினிங்கி வேரை தொட்டால் சுருங்கி, தொட்டால் வாடி, இளஞ்சகி, நமஸ்காரி, காமவர்த்தினி என்று பல பெயர்களால் இவை அழைக்கப்படுகின்றது. இந்த தொட்டால் சினிங்கி உடலில் உள்ள பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி, விந்தணு குறைபாடு போன்ற நோய்களுக்கும் இதை பயன்படுத்துகின்றார்கள். தொட்டால் சினிங்கி வேரை சுத்தம் செய்து 40 கிராம் அளவு எடுத்து மண் சட்டியில் இட்டு 3 பங்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். நீர் 1 பங்கு ஆகும் வரையில் நன்றாக சுண்ட காய்ச்சி கசாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சூடு தணிந்த பின் கசாயத்தை வடிகட்டி அதை அரை அவுன்ஸ் வீதம் தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் உடலில் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஆண்மை பெருகுவதோடு உடலும் ஆரோக்கியமடையும். சுக்கில குறைபாடு என்று சொல்லக்கூடிய விந்தணு குறைபாடும் நீங்கும். இதனால்தான் தொட்டால் சினிங்கி வேரை காமவர்த்தினி என்று அழைக்கிறார்கள். சர்க்கரை நோய்க்கும் இது அருமருந்தாக செயல்படுகிறது. தொட்டால் சினிங்கி வேரை நன்கு அலசி வெயிலில் உணர்த்தி சூரணமாக்கி கொள்ள வேண்டும். இதே போல தொட்டால் சினிங்கி இலைகளையும் இடித்து சூரணமாக்கி இரண்டையும் சம அளவு கலந்து கொள்ள வேண்டும். அதை 1 கரண்டி அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து தினமும் 3 வேளை உட்கொண்டால் சர்க்கரை நோயில் இருந்து நம்மால் மீள முடியும். இதே சூரணத்தை கலவையை தினமும் 3 வேளை 1 கரண்டி அளவு எடுத்து பசும்பாலுடன் காய்ச்சி கலந்து சாப்பிட்டு வந்தால் மூலம், பௌத்திரம் போன்ற நோய்களும் குணமாகும். சிறுநீர் சிக்கல் தீர சுத்தம் செய்த தொட்டால் சினிங்கி வேரை 1 கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக நசுக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் இந்த வேரை மண் சட்டியில் இட்டு 3 பங்கு தண்ணீர் சேர்த்து 1 பங்கு ஆகும் அளவு சுண்ட காய்ச்சி வடிகட்டி விட வேண்டும். வடிகட்டிய இந்த நீரை 1/4 அவுன்ஸ் அல்லது அரை அவுன்ஸ் வரை ஒரு நாள் ஒன்றுக்கு சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். நீர் அடைப்பு, கல் அடைப்பு போன்ற சிறுநீர் கடுகடுப்பு, எரிச்சல் போன்றவை குணமாகும். இந்த தொட்டால் சினிங்கி வேரினுடைய மருத்துவ பலன்கள் இன்னும் நிறைய உள்ளன. இதனுடைய பயன்பாட்டை நாம் வாழ்வில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.